வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. 2 பெண் நீதியரசர்கள் கொண்ட அமர்வு கொடுத்த தீர்ப்பு இன்றைக்கி பிஜேபியில் மோடி, அமித்ஷா, அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலையிலேருந்து ராஜாலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன அந்த தீர்ப்பு, என்ன அந்த உத்தரவு, அதையும் தாண்டி இதை சொல்லி முடித்த அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நேற்று கேரளா உயர்நீதிமன்றம் அது ஒன்று சொல்லுது. நாடாளுமன்றத்தில் உடனடியாக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டுங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. ஏற்கனவே சஞ்சீவ் கண்ணா இவங்களுக்கு பெரிய ஆப்பா வச்சிட்டாரு. இந்தியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கோயில், மசூதி எப்படி இருக்குதோ அதே தான். யாராவது ஒருவர் கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் அதை கீழமை நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் இருக்கும் வரை அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. அதாவது இப்போ என்ன நிலைமையில் இருக்கோ அதுதான். இந்த லிங்கத்தை தோன்றேன், அது தோன்றேன் அப்படின்னு யாராவது கேட்டு வந்தால் அப்படியே ஹோல்டில் போடுங்க, நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டோம், நாங்கள் அந்த முடிவை எடுக்கிற வரைக்கும் இதான் நிலைமை. ஏற்கனவே சாம்பலை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ளே போய் ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு சொன்னதுக்கு பிறகு இவர்கள் அங்கே ஒரு மசூதியோட கட்டடத்தை இடித்தாங்க. அது இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகி போச்சு. அதுக்கு ஒரு 7.5 இருக்குது நம்ம யோகிக்கு. ஏன் இந்த பிரச்சனை நடக்குதுன்னா, ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரும்பான்மை இல்லாமல் மோடி இருந்தாலும் சஞ்சீவ் கண்ணா அவர்களை ஓவர் டேக் பண்ணணும்னு நினச்சி தான் அவர் தேர்தல் ஆணையர் அந்த நியமிக்கிற இடத்துலேருந்து அகற்றார். அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. எப்பயுமே நம்ம சொல்லியிருக்கோம், மெஜாரிட்டியாக இருக்கும்போது உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் பார்க்கக்கூடிய பார்வை வேறு, நீங்கள் மைனாரிட்டியாக இருக்கும்போது பார்க்கக்கூடிய பார்வை வேறு. ஏற்கனவே சந்திரசூட் அவர்கள் இருக்கும்போது உச்சநீதிமன்றம் இருந்தது வேறு, இப்போ சஞ்சீவ் கண்ணா இருக்கும்போது வேறு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ என்ன நடந்துட்டுருக்குது, இங்கே திருப்பரங்குன்ற விஷயத்தில் என்ன நடந்தது, ராஜா சொல்கிறாரு மீண்டும் ஒரு பாபர் மசூதி மாதிரி ஆக்கும்ன்ட்டு. யார் இந்த தைரியம் கொடுக்கும், பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு ரிமாண்டு பண்ணோன்னா இனிமேல் பேசுவார் அந்த வார்த்தையை. யார் இந்த தைரியம் கொடுக்கறது, பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு உண்டா இல்லையா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க திமுக கூட இருங்க. ராஜா பேசுனதுக்கெல்லாம் வேறு ஏதாவது கலைஞர் ஆட்சியோ ஜெயலலிதா ஆட்சியோ இருந்தால் என்ன நடந்திருக்கும், என்ன பேச்சு அது, வன்முறை நல்ல ஏங்க. அதுக்கு யாரும் சொல்லவே வேணாங்க. அழகாக இவர் இது பேசுனதை கொண்டு போய் நீதியரசர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அழகாக தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. நீதியரசர் இளந்திரையன் சொன்ன அது என்னது ஏற்கனவே சொல்லிட்டார். 144க்கு அப்புறம் இதுக்கு நாங்கள் இது யாத்திரை போகிறோம், வேல் யாத்திரை போகிறோம் சென்னையில். அதாவது திருப்பரங்குன்றத்துக்கு எதுக்குப்பா வேல் யாத்திரை போகிறேன்னாரு. மத கலவரங்கள் திட்டமிட்டு ஊக்குவிக்கிறாங்க இவங்கெல்லாம் பண்ணுறவங்க. இப்போ சென்னை நம்ம மதுரையில் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய 2 பெண் நீதியரசர்கள் நேற்று முன்தினம் கொடுத்த உத்தரவு, திருப்பரங்குன்றம் மலையை மத்திய தொல்துறை ஆய்வு பண்ணணும். முதல்ல இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ நாளாக காலங்காலமாக இருக்காங்கப்பா, ஏன்பா திடீர்னு ஆய்வுகள்லாம் கேட்குறீங்க, அது இல்லாமல் நீங்கள் பேசுகிற பேச்சு ரொம்ப வெறுப்பு பேச்சாக இருக்குது, இதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இனிமேல் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பிஜேபிக்கு ஒரு பெரிய கண்டனத்தெல்லாம் தெரிவிக்கிறாங்க. இது தெரிவித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா கேரளா உயர்நீதிமன்றம் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்தியா இந்து நாடல்ல, மதச்சார்பற்றம்ங்கிற வார்த்தை எடுங்கன்னு தொடர்ச்சியாக நிறையா வழக்குகள் வருதுங்க, நீதிமன்றத்தை நேரத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வருது. இனிமேல் என்னென்னா நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றுங்கள். என்ன சட்டம், இந்த மாதிரி வெறுப்பு பேச்சை பேசுபவர்களுக்கான தண்டனை என்ன. ஏற்கனவே நிறையா வழக்குகள் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம பார்த்துட்டோம், நிறையா வழக்குகளில் ரொம்ப குற்றத்தில் ஈடுபடுவார்கள். பழைய வழக்கெல்லாம் பார்த்தா அவங்கள பெருசாக தண்டிக்க முடியாது. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 வயதுக்கு கீழே உள்ள பெண்களுக்கு பாலியல் பிரச்சனை கொடுத்தீங்கன்னா அது போக்சோன்னு வந்துடும். அதுக்கப்புறம் குண்டாஸ் ஆக்ட்ன்ட்டு இருக்குது, 2 வருஷம் வர முடியாது. இந்த மாதிரி ஆக்ட்லாம் எதுக்குன்னா அந்த குற்றத்தினுடைய தண்டனை அதிகப்படுத்தினா குற்றங்கள் குறையும். இப்போ இந்தியாவில் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த மத சம்பந்தமாக பேசுகிறது, மத வரியை சம்பந்தமாக பேசுகிறது. ஏற்கனவே அந்த நுபுல் சர்மாங்கிற ஒரு அம்மா முகமது நபி அவர்களை பற்றி பேசி சின்ன அரேபிய நாடெல்லாம் நம்ம கண்டனம் தெரிவித்தாங்க. அவங்க மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, அதுக்கப்புறம் ஜாமீனில் சூப்பராக இருக்காங்க, இன்னும் பிஜேபியில் இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு உத்தியோகம் இருக்குது, என்ன வேணால் பேசலாம். பாருங்கள், இந்து மக்களே உங்கள்கிட்ட இருக்க தாலியெல்லாம் பறித்து இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க, உங்கள்கிட்ட இருக்க மாடெல்லாம் பிடுங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு. அப்புறம் உருவத்தை வச்சு அவங்க பாருங்கள் உருவம் இப்படி இருக்கும். 80%க்கும் 20%க்கும் நடக்குமான போட்டி நேரடியாக இந்த நாட்டினுடைய ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஐயா மோடியே பேசுகிறார், அமித்ஷா பேசியிருக்கார், யோகிலாம் பேசியிருக்கார், ஐயா ஆளுநர் பேசுகிறார். அது அதாவது விஷத்தை கக்கக்கூடியவர்கள் இவர்கள் பேச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர் பில்கிஸ் பானு விஷயத்தில் ஐயருங்க தப்பு பண்ணுறதுக்கு உயர் ஜாதியினர் தப்புன்னா இல்லை, அவங்கெல்லாம் தெய்வ பிறவிகள் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேச்சு. ஆனால் இந்த பேச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் அளவுக்கு தண்டனை இது வரைக்கும் யாராவதுக்கு வழங்கப்பட்டதுனால இல்லை. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மோடின்னு பேசினார்னு ஜாதியை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு உடனடியாக அவருடைய பதவியை பறித்தது இதே மோடி அரசாங்கம்.
அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி நீதிமன்றங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இப்படியே விட்டுட்டு இருந்தால் மொத்தமாக முடிஞ்சிடும். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே தலைவர், ஒரே மொழி, ஒரே கடவுள், அவ்வளோதான் முடிஞ்சு மொத்தமாக. அந்த ஒரே மொழி என்ன? சமஸ்கிருத மொழி. நீங்கள் நினைக்கலாம் இந்தியை கொண்டு வருவாங்கன்னு, சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இனிமேல் இப்படி விட்டுருவாங்க. போகக்கூடிய நாட்கள் எப்பயுமே மெதுவாக தான் வருவாங்க உள்ளே. கொஞ்சம் யோசனை பாருங்கள். 15 வருடங்களுக்கு முன்பு, தமிழ்நாட்டை சேர்ந்த உங்களே கேட்குறோம், 15 வருடங்களுக்கு முன்பு இந்த பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம்ங்கிறது எங்கேயாவது நடந்ததா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலத்தில் வரக்கூடிய அந்த பசங்க அந்த கிராப்பு பார்த்துருப்பீங்க, நீங்கள் அடிச்சுட்டு வருவாங்க பார்த்தீங்களா? அந்த கிராப்பு, அவங்க வர டோனு, இதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே ஆன்மீக பக்தர்கள் மாதிரி அவங்களுக்கு தெரியுதா? மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள். நம்மளும் நிறைய பேர்லாம் கோயிலுக்கு போவீங்க, கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவர்களை பார்த்தால் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுதா? அப்போ யாரையோ ஒருத்தரை அச்சப்படுத்துவதற்காக நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கு பெரிய அளவுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. பாரத் மாதாக்கு ஜெயங்கிறாங்க. தமிழ்நாடு மாதாவை காப்பாற்று பண்ணால் அறி வர மாட்டேது. இங்கே இருக்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேறீங்க, அப்பட்டமாக காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் கொடுக்குற காசில் வாழ்கிறீங்க நீங்கள். நாங்கள் கொடுக்குற காசு என்னமோ நமக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ இப்போ சீமான் சொல்கிற மாதிரி நாங்கள் பணம் கொடுக்கல, என்ன பண்ணிடுவீங்கன்னு கேட்குறாங்களே. இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது தான் யார் நம்ம சீமான் பேசுகிறது. ஆனால் வெகுஜன மக்கள் என்ன ரசிப்பாங்க? ஆமாப்பா, தமிழ்நாட்டுக்கு காசே கொடுக்கலன்னா கேட்காம என்ன பண்ணுவாங்க? பிஜேபி ஜென்மத்துக்கு வராது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்தியாவிலே அப்புறம் இவங்க தோக்கணும். இவர்கள் ரொம்ப இவங்க சொல்கிற மாதிரி காங்கிரஸ் சில பேர் சொல்கிறாங்களே தீகார் ஜெயிலில் தான் இருக்கணுங்கிறாங்கல்ல. கண்டிப்பாக இருப்பார்கள். ஏன்னா நீங்கள் மக்களை இந்த அளவுக்கு பண்ணுறீங்க. நீங்கள் ஊழல் பண்ணால் கூட மக்கள் பொறுத்துக்கலாங்க. சரியே ஊழல் பண்ணால் அடுத்து சாப்பிட்டு போப்பான்ட்டு வேறு என்ன பண்ண முடியும்? ஆனால் மதத்தை வைத்து அடுத்த ஒரு மனதனை நீங்கள் புண்படுத்தி அவனுடைய கோயிலே அடித்து அங்கே இது கட்டுறீங்களே, மசூதி அடிச்சுட்டு கோயில் கட்டுறீங்களே. உங்களெல்லாம் என்னங்க இப்போ என்ன பேசுகிறது? இன்னும் 10 கோயிலில் சொல்கிறீங்களே. ஏன்னா நம்ம கோயில் அடித்தா கோவம் உருமாறாது சார், அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை. ஆக்கிரமிப்பில் நம்ம கோயில் இருந்தது, அதை அடித்தாலே எவ்வளோ மக்கள் முற்றுகையில் வராங்க. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? சுதந்திர போராட்டத்திலாம் கலந்துக்கிட்டாங்க. நம்ம கூட தான் இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்களா இல்லை மேற்கு ஆப்பிரியாலேருந்து வந்தாங்களா இங்கே இருக்கவங்களாம்? இந்த மாதிரிலாம் மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கமே தடை செய்யப்பட்ட இயக்கம், தடை செஞ்சு அப்படியே தொலைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த அளவுக்கு வளர விட்டது காங்கிரஸ் தான். வேறு என்ன நம்ம இதையும் சொல்லணும்? இப்போ என்ன நடந்திருக்குது? மதுரை நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதையும் தாண்டி உயர் நீதிமன்றம் சட்ட சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி மதவெறியை தூண்டுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபைன் மட்டும் கட்டிட்டு வெளில வராங்க. அதையும் தாண்டி இதற்கு பெரிய அளவுக்கு தண்டனை கொடுக்கணும், இதுக்கு சட்டம் இயற்றணுங்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஹேட் ஸ்பீச் இருக்குல்ல, அதுக்கே தண்டனை கொடுக்கணுட்டாங்க ஒரு நீதிபதி. இப்போ என்னென்னா, நீங்கள் அவதூறு அப்படின்னு அவதூறு பேச்சுக்கு இப்போ நம்ம வழக்கு போடுறோம்ல, அந்த அவதூறு வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப நாள் இழுத்து எப்போ முடிவு பண்ணி எப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது பாருங்க. நீங்களே பார்ப்பீங்க, அவர் மேலே அவதூறு, இவர் மேலே அவதூறு, நிறைய கேஸ் வரும். எப்போ தான் இதுக்கு முடிவு? இது எப்போ தான் அதுக்கு ஒரு கால நிர்ணயம் பண்ணுங்கிறாங்க. ஏன்னா சும்மா 10ஆம் போக்கில் யாரை வேணால் பேசிடலாம். எஸ்வி சேகர் அவர்கள் பெண் பத்திரிகையாளர்களை பற்றி எவ்வளோ மோசமாக பேசினார். என்னாச்சு? தண்டனை உறுதி அவ்வளோதான். என்னாச்சுன்னே தெரியல, வெளியில் இருக்கார். ராஜா அவர்கள் நீதிமன்றங்களை பற்றியும் காவல்துறையை பற்றியும் கனிமொழி அவர்களை பற்றியும் ஸ்டாலின் குடும்பத்தை பற்றியும் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் பேசாத ஆளே இல்லை. விஜயை பற்றி, சீமானை பற்றி, எடப்பாடி பழனிசாமி பற்றி அவர் எல்லாத்தை பற்றியும் பேசுவார். சூப்பராக இருக்காரு. என்னை கை வைத்து பாருன்னு சவுண்டு கொடுக்குறாரு. இந்த சவுண்டு கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? உயர்நீதிமன்றம் கேட்டு விட்டது, நம்மளும் நிம்மதியாக இருக்கும், பரவாயில்ல. நீங்கள் கேட்கலாம், என்னங்க உயர்நீதிமன்றம் கேட்டுருச்சு, இருந்தாலும் நடைமுறைக்கு நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுமான்னு. உயர்நீதிமன்றம் கேட்டதே நல்லது தான். அப்போ இந்தியாவில் இன்னும் ஜனநாயகம் இருக்கிறது. கேட்குறாங்கல்ல கேள்வி, எப்பா நீ பண்ணுறது தப்பு, அமைதியாக இரு. ஒரு நீதிமன்றம் இருந்தால் பரவாயில்ல, மதுரை ஹைகோர்ட் சொல்கிறத உயர்நீதிமன்றம் கேரளா ஹைகோர்ட்டும் அதை உறுதிப்படுத்துது. இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அப்போ மோடி, அமித்ஷாவுக்கு இந்த மாதிரி ஹேட் ஸ்பீச் பேசுகிறவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். அதையும் தாண்டி இந்தியா முழுக்க இந்த மசூதியில் போய் தேடுறது நிப்பாட்டுமா இல்லையா, தேடக்கூடாதுன்னு சஞ்சீவ் கண்ணா சொல்லிட்டார். அதனால் மோடி அரசுக்கு ஒரு பெரிய இடி. ஏற்கனவே அதானி மேட்டரில் இடி போயிட்டு இருக்குது, ஏற்கனவே கூட்டணி கட்சிகளால் இடி போயிட்டு இருக்குது. இவங்க ஏதோ சொகுசாக இருக்கான்னு நினைக்கிறாங்க. மோடி நம்ம சொல்கிறோம், இவர்களுடைய விஷயங்கள் தேர்தல் ஆணைய விஷயம் நிலுவையில் தான் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், என்னங்க எல்லாமே இருக்குதுங்க, தேர்தல் ஆணையை தேர்ந்தெடுத்துட்டாரு, வரட்டுங்க, காலம் இருக்கும். மறுபடியும் இப்போ தேர்தல் ஆணைய வழக்கு இன்னும் முடியல, எப்போனாலும் எதுவும் நடக்கலாம். உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டால் என்ன பண்ண முடியும் மறுபடியும்? ஏன்னா நீங்களே தேர்தல் ஆணையரை நியமித்து நீங்களே தேர்தல் நடத்தி நீங்களே முடிவு அறிவிப்பதற்கு இது சர்வாதிகார நாடல்ல. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கண்டிப்பாக எல்லாம் நடக்கும். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் யோசிக்குது இல்லை, நம்மளை மீறி இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு யோசிக்குமாதான். அப்போ நீதித்துறைக்கு சவால் விடக்கூடிய அளவில் மோடி, அமித்ஷா போகும்போது நீதித்துறை கண்டிப்பாக தன்னுடைய வேலையை காட்டும். மைனாரிட்டியாக இருக்கீங்க, மெஜாரிட்டியாக, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.